ஆயிரக்கணக்கான பறவைகள், தேனீக்கள், அணில்கள்னு ஒரு பெரிய உயிரின கூட்டமே குடியேறுங்க. மனுஷங்க மட்டும் வாழ்கிறது வாழ்க்கை இல்லைங்க. எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்வதற்கு இடத்த கொடுத்துட்டு வாழ்றதாங்க வாழ்க்கை. சிமெண்ட் காடுகளை கட்டினா வெறும் ஏசி காற்று தாங்க கிடைக்கும். ஆனால் மரங்களை வளர்த்தா மட்டும்தாங்க சுவாசிக்க காற்று கிடைக்கும். மரங்கிறது பூமிக்கு கடவுள் கொடுத்த வரம். அதை வெட்டிட்டு வீடு கட்டினா நம்ம கையாலேயே நம்ம கண்ணை குத்திக்கிற மாதிரிங்க. மைக்காரே, நேற்று விவசாயம் இருந்து விதைச்சிங்க, இன்னைக்கு வியாபாரியாக இருந்து விற்கிறீங்க. நாளைக்கு சோத்துக்கு உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சிங்க. பேங்க் பேலன்ஸ் விட்டுட்டு போக தேவையில்லை. அடுத்த தலைமுறைக்கு சுவாசிக்க சுத்தமான காத்திருக்க பசுமையான உலகத்தை விட்டுட்டு போங்க. மைக்காரே, இதுக்கு அப்புறமா லேண்டை விற்க போறீங்க. பட்டுக்குட்டி, நீ இவ்வளோ சொல்லி நான் விற்பனை செய்வேனா? மண்ணை ஃப்ளாட் போட்டு கூறு போடாதீங்க, மரத்தை நட்டு உயிர் கொடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னோட கருத்து பிடிச்சிருந்தா மரம்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.